ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கரும்பு பால் குடிக்கலாமா வேண்டாமா அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாலையோரம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இயற்கையான ஆரோக்கியமான ஒரு பானம் தான் கரும்புச்சாறுங்க. இப்போ வெயில் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால மக்களுடைய நாட்டமெல்லாம் கரும்புச்சாறை நோக்கி திரும்புகிறது. ஏன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது. காஸ்ட்டும் மிக குறைவாக இருக்குது. உடல் பார்த்திங்கன்னா உடனடியாக நீர்ச்சத்து கிடைக்கிறதுக்கும் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய கரும்புச்சாறில் நம்மளுக்கு உடனடி நீர்ச்சத்தும் கிடைச்சிருது. இப்போ வெயிலில் லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா இடையில சாலையோரம் பார்த்திங்க கரும்பு பால் கடை, கரும்பு சாறு கடை இருக்கும். நாம் நிறுத்தி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடித்தோம்னா அந்த டயர்ட்னஸ்லாம் போய் உடனடியாக ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும், ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இதுதான் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக விற்பனையாகிட்டு இருக்கிற ஒரு இயற்கையான ஆரோக்கியமான பானம் கரும்புச்சாறு. இந்த கரும்புச்சாறை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாமா, குடிக்கலாமா வேண்டாமா, இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார விரிவாக பார்க்கலாம். கரும்புச்சாறு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான பானமாக இருந்தாலும் உடலுக்கு மருந்தாகவும் செயல்படுது. புற்றுநோய்க்கு எதிராக போராடுது. கல்லீரல் பிரச்சனையை சரி பண்ணுது. பித்த அளவை கட்டுக்குள்ள வைக்குது. சிறுநீரக கற்கள், சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கரும்பு சாறு குடிச்சோம்னா நம்மளுக்கு ஆயுர்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு கரும்பு சாறு குடிக்க சொல்லி வலியுறுத்தப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீஸு, மாங்கனீஸு, துத்தநாகம் இந்த மாதிரி முக்கியமான தாதுக்களும் விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இது நம்மளுக்கு மருந்தாகவும் செயல்படுது, ஆரோக்கியமான பானமாகவும் இருக்குது. உடலுக்கு உடனடியாக புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்காகவும் செயல்படுதுங்க. இதை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எந்த அளவு குடிக்கணும், எந்த அளவு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமானது, உடலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத நான் இப்போ விரிவாக சொல்கிறேன். சர்க்கரை நோயாளிகள் இந்த வெயில் காலத்தில் அவர்களுக்கும் விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி உடனடியாக புத்துணர்வு கிடைக்கக்கூடிய சாலையோரம் விற்கக்கூடிய கரும்பு சாற்றை குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். லோ சுகர் பேஷண்ட், குறைந்த இரத்த சர்க்கரை அளவு உடையவர்கள் 1 டம்ளர், மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அல்லது அரை டம்ளர் அளவு எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாது. இது அளவோட எடுத்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சர்க்கரையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். லோ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க 1 டம்ளர் அல்லது அரை டம்ளர் அளவு மீடியம் சைஸ் டம்ளரில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய சுகரை ஏற்றி விட்டுரும். அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும். இதே 300-400 சுகர் இருக்கிறவங்க எந்த அளவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா 250 கிராம் கரும்பு ஜூஸில் 50 கிராம் சர்க்கரை இருக்குதுங்க. இந்த 50 கிராம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்பூன் சர்க்கரையோட அளவுக்கு சமமானது. அப்போ 300-400 இந்த மாதிரி சர்க்கரை அளவை உடம்புல வச்சிருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஒரு அரை கிளாஸ், ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் சர்க்கரையோட அளவு இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல இரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க பழச்சாறாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழமாக சாப்பிட்லாம். இப்போ மாதுளை அப்படின்னா அதை ஜூஸாக குடிக்கக்கூடாது. அதை அப்படியே உரித்து அந்த விதைகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. பழச்சாறுமே அதிக சர்க்கரையை உடம்புல வச்சுருக்கிறவங்களுக்கு ஆகாது. வெளியில் விற்கிற பேக்கடு கூல்ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தாங்க கரும்புச்சாறுமே சீக்கிரமாக சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அல்லது ஒரு அரை டம்ளருக்கு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இது பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் கரும்பு ஜூஸில் 50 கிராம் சர்க்கரை இருக்குது. இது 12 ஸ்பூன் அளவுக்கு உண்டான சர்க்கரை. அப்போ நீங்கள் இதை லிமிட்டாக 1/4 கிளாஸ், அரை கிளாஸை தாண்டக்கூடாது. அதுக்குள்ளார நீங்கள் குடிச்சுக்கலாம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு, மற்றவர்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாத மற்றவர்களுக்கு இது சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம்ங்க. இயற்கை பானம்னு கூட சொல்லலாம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த கரும்புச்சாறு. விலையும் குறைவு. இந்த வெயில் காலத்தில் தாராளமாக சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க 1/4 கிளாஸ், அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் நம்மளோட வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.